வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ல மிஸ்செலேனியஸ், அதாவது ஏற்கனவே நம்ம போட்ட டைப் இல்லாத ஒரு இதர கணக்குகளை நம்ம இங்க பார்க்கலாம். A can do work alone in 11 days. First question. Why? B takes 16.5 days to do it. இதுனா அதே work. Okay. A work. அது full work. Alone, it takes 5.5 for them to complete the work together with C. Is that statement. Second statement what is it? அதுக்கப்புறம் stat statement. இப்போ if C and D work together na plus இல்லையா யார் C and D, then they can complete it இதுனா அதே வரை in 22 days. Then in how many days can be alone finish the work? Then அதே full work. இது அடுத்த ஸ்டெப் क्वेश्चन மார்க். சோ இப்போ இந்த சம்ம நம்ம போடும்போது கவனிங்க. A can do a work in 11 days. 11 days. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் B takes 16.5 days அப்படின்னு சொல்றாங்க. 16.5 இல்லையா days, 16.5 days to do it alone. It takes 5.5 days for them to complete the work together with C. இதுல என்ன நல்லா கவனிக்கணும். Then அப்படின்னாங்க. Then அப்படின்னா யார் ரெண்டு பேருனா ஏற்கனவே உள்ள ஏவும் பியும். ஏவும் பியும் then. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க வித் சின்றாங்க. அப்ப சியும் சேர்க்கணும், அவங்க கூட சியும் சேர்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்? A பிளஸ் பி பிளஸ் சி. கரெக்டா? மூணு பேரும் சேர்க்கிறத அத சொல்றாங்க. மூணு பேரும் சேர்ந்து பி ஒர்க். கரெக்டா? பி ஒர்க்னா அதே வேலையை ஃபுல் வேலையை பி அதே தான் ஃபுல் ஒர்க் தான். பி ஒர்க் சொல்லிருக்கோம் இல்லையா? பி ஒர்க் எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க? 5.5 days. 5.5 5.5 days. அதான் அந்த செகண்ட் ஸ்டெப். தேர்ட் வந்து C and D work together na C plus D. C யும் D யும் சேர்ந்து work together, they can complete it. இதுனா அதே full work. எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 22 days. ஓகே, அது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். இங்க பாருங்க. then in how many days? days நேரா how many days? D alone, D மட்டும் finish the work. அதே இதான் question. the question statement. இதுல நமக்கு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் புள்ளியில வருது. 16.5 5.5. இப்போ 16.5 எப்பவுமே எனி நம்பர் 0.5 முடிஞ்சதுன்னா அதோட டபுள் பை 2 நேரம். அதுல ரெண்டு மடங்கு. இப்போ 16ஓட ரெண்டு மடங்கு 32. 0.5 ரெண்டு மடங்கு 1. அப்ப 32னா 33/2 அப்படின்னு. சோ இது ஒண்ணும் இல்ல. நம்ம 60 165 டபுளா வேண்டாம். 0.5ல வந்ததுன்னா 2.5 முழுசு இல்லையா? அப்போ நம்ம இதை டபுள் மடங்கு 16 2 32 2.5 1 33/2. அதே மாதிரி 5.5 இருக்கு இல்லையா? 5.5 இருக்கு. 5ஓட ரெண்டு மடங்கு 10. 2.5 1. அப்போ 11/2. சோ நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா நம்ம எழுதிக்கிறோம். சோ கன்வீனியன்ட்டா எழுதினா இப்ப நம்ம 16.5 எப்படி எழுதலாம்? 33/2. 5.5 11/2 அப்படின்னு கன்வீனியன்ட்டா எழுதிக்கலாம். எழுதுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியா. ஸோ எல்சிஎம் எதை எடுக்கிறோம் சார்? இங்க பை 2 இருக்கு, நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா, நம்ம எல்சிஎம் வந்து கீழே டினாமினேட்டர் பத்தி கவலைப்பட தேவையில்ல, எல்சிஎம் எடுக்கும் போது மட்டும். ஸோ நம்ம எப்படி நம்ம இதை எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த 4 எல்சிஎம் எடுக்கணும். இப்போ டி இன்டு efficiency equal to work இல்லையா? இப்போ 11 33/2 இல்ல, 11 இங்க இந்த 4 நம்பர் தான் எல்சிஎம் எடுக்க போறோம்.
கீழே உள்ள பை டூ பத்தி கவலைப்படவில்லை. அப்போ இதுல பெரிய நம்பர் இது 33. அப்போ 33யோட 11 போகும், 11 போகும், 22 போகாது. அப்போ அதுக்கு அடுத்தது 2 டைம்ஸ், அப்போ 66. 66ல 11 போகும், 22 போகும், எல்லாம் போகும். ஆனா இப்போ வந்து இங்க வந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது இது டிவைடட் பை இது, அதாவது 66 டிவைடட் பை 11 எவ்வளோ 6. அதுக்கு அடுத்தது இதுக்கு இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது 66 பை வெறும் 33 கிடையாது, 66 டிவைடட் பை 33 பை 2. இந்த 2 மேல போச்சுன்னா 66 into 2 by 33. 33னா எத்தனை வாட்டி போகும், 2 வாட்டி போகும், அப்போ 4 இல்லையா. நம்ம இந்த பை 2 வந்து எப்போ எஃபிஷியன்சி கண்டிப்பா டிவைட் பண்ணும்போது எடுத்துக்கணும். ஆனா எல்சிஎம் கண்டுபிடித்து நியூமரேட்டர் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்புறம் அடுத்தது பாருங்க 66 டிவைடட் பை 11 by 2. அப்போ 66 into 2 மேல வந்துடும் by 11. 11னா 6 12. அப்போ இது வந்து இதுல இதை டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 12. அதுக்கப்புறம் 66 by 22 எத்தனை வாட்டி 3 டைம்ஸ் இல்லையா, இது 3 டைம்ஸ். ஸோ யூ கிளியர் யூ கெஸ். ஸோ இதுவெல்லாம் நம்ம எஃபிஷியன்சி எல்லாமே கண்டுச்சு. அப்போ ஏக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ 6, ஏக்கு எவ்வளோ 6, பிக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ 4 இல்லையா. அப்போ 6 plus 4. சிக்கு தெரியாது, சிக்கு தனியா இல்ல. ஆனா நமக்கு தெரியும் 12 இருக்கு இல்லையா. 12 வந்து இது மொத்தத்துக்கும் 12. இது மொத்தத்துக்கும் எவ்வளோ ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கு 12. ஏன்னா 12 தான் எஃபிஷியன்சி இது மொத்தத்துக்கும். ஆனா நமக்கு ஏக்கு தனியா தெரியும், பிக்கு தனியா தெரியும். அப்போ இங்க 6 plus 4 10 வந்துருச்சு. அப்போ 12 வரணும்னா என்ன வந்து ஆகணும், 12 வரணும்னா இங்க 2 வந்தாகணும் கரெக்டா. அப்போ 2 தானே சிக்கு, அப்போ சிக்கு என்னது 2. அப்போ சிக்கு 2, பட் எனக்கு 3 இங்க இருக்கு. 3 எதுக்கு, இது மொத்தத்துக்கும் சி பிளஸ் மொத்தத்துக்கு எவ்வளோ 3 எஃபிஷியன்சி. ஆனா சிக்கு 2. அப்ப டிக்கு என்ன வந்தாகணும் 1. 2 plus 1 தானே 3 ஆகணும். இந்த 3 வந்து இது மொத்தத்துக்கும். இப்போ சிக்கு போட்டாச்சு, அப்போ டிக்கு வந்தாச்சு. அப்போ டிக்கு 1 வந்துருச்சா, டிக்கு 1 வந்துச்சு. அப்ப அந்த 1 இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, எஃபிஷியன்சி நேரா இங்க என்ன 1 வருது, இந்த 1 வருது 66. அப்போ இங்கேயும் 66. அப்போ கொஸ்டின் மார்க் equal to 66 by 1 which is equal to 66. Your answer is 66. இதுதான் உங்க ஆன்சர். So I repeat again. ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம என்னன்னா இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ல கொடுத்துருக்கிறத வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்வீனியன்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாயிண்ட் டபுள் மடங்கு எடுத்து பை 2 போடலாம் இல்லையா. அப்போ டபுள் மடங்கு 32, 2 16 32 2.5 1 33 by 2. இது 33 by 2 டிவைட் பண்ணினா உங்களுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி 5.5 2 5 10 2.5 1 11 by 2 போடலாம். ஸோ எதுக்காண்டி அப்படி போடுறோம்னா நம்ம எல்சிஎம் வந்து நியூமரேட்டருக்கு மட்டும் தான் எடுத்தாலும் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் தான் நம்மளுக்கு என்னது டோட்டல் ஒர்க். இந்த எல்சிஎம் தான் நம்மளுக்கு என்னது டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் இல்லையா. ஸோ நம்ம இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்சிஎம் எடுக்கும் போது வெறும் நியூமரேட்டர் தான் எடுத்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஆனா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது திஸ் டிவைடட் பை திஸ் போடும்போது வெறும் 33 போடக்கூடாது, 33 by 2 இல்லையா. அதை போட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் எல்சி, இது எஃபிஷியன்சி ஆகும். ஸோ இதுக்கு நம்ம 66 டிவைடட் பை 11 by 2 தான். ஸோ அந்த எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே எங்கெங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்தந்த இதுக்கு மொத்த எஃபிஷியன்சி தெரியும். அதுல இருந்து தனித்தனி எஃபிஷியன்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு தேவையான எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ஸோ நமக்கு தேவையான எஃபிஷியன்சி இங்க கிடைச்சிடும். அதுல இருந்து நம்ம இந்த கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். In a computer game, a builder can build a wall in 20 hours. First statement. Second, while a destroyer can completely demolish the wall in 50 hours. Second step. Third one, both builder and destroyer were initially set to work on level ground. Next, but after 30 hours, the destroyer was taken out. Okay. Next,
how long did it take to build the wall? இதுதான் கொஸ்டின். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர் கேம். ஒரு கம்ப்யூட்டர் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செவரு, அந்த செவத்துல நிறைய பிரிக்ஸ், அதாவது செங்கல் வச்சு அப்படியே கட்டிட்டு போற மாதிரியே ஒருத்தர் கட்டுறாரு, விளையாடுறாரு கேம்ல. ஸோ அதுதான் பில்டர். பில்டர் என்ன பண்றாரு, பில்ட் பண்றாரு வால. எவ்வளவு 20 ஹவர்ஸ்ல. வயல் டெஸ்ட்ராயர். டெஸ்ட்ராயர்னா என்னன்னா கட்டினதை இடிச்சு போடுறது. கட்டினதை இடிச்சு போடுறவர் பேர் டெஸ்ட்ராயர். கேன் டெமாலிஷ் த வால் இன் 50 ஹவர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பில்டர் வந்து பீம் போட்டுக்கலாம் இல்லையா? பில்டர் வந்து பீம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட்ராயர் வந்து டீல் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பில்டர் கேன் ஏ வால் ஒரு ஃபுல் ஒர்க் வால் 20 ஹவர்ஸ். இங்க டேஸ் கொடுக்கல, ஹவர்ஸ். ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு டைம் தான் முக்கியம். ஹவர்ஸ் ஆகுதாங்க, டேஸ் ஆகுதாங்க, அதுதான். வயல் டெஸ்ட்ராயர். டெஸ்ட்ராயர் அவரு அதே வேலைய எப்படி எவ்வளவு மணி நேரம், 50 ஹவர்ஸ்ல பண்ணுவாரு. 50 ஹவர்ஸ் கேன் டெஸ்ட்ராய் த வால். த வால்னா அதே ஃபுல் ஒர்க். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, போத் பில்டர் அண்ட் டெஸ்ட்ராயர் ஆர் இனிஷியேட் செட் டு ஒர்க் ஆன் எ லெவல் கிரவுண்ட். ரெண்டு பேரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அந்த விளையாட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, பில்டரும் விளையாடுறாரு, டெஸ்ட்ராயரும் விளையாடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 30 ஹவர்ஸ் டெஸ்ட்ராயர் வாஸ் டேக்கன் அவுட். அப்புறம் 30 ஹவர்ஸ் கழிச்சு டெஸ்ட்ராயர் போயிடுறாரு. அப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சு போறாங்க. அந்த இந்த மாதிரி சமம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன மேப் போடுவோம் இல்லையா? ஸோ இங்க மேப் போட்டோம்னா இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க. யாரு, போத்னா ரெண்டு பேரும், பில்டர் பிளஸ் டெஸ்ட். ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கட்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு. செட்டு வந்தாங்க. பட் ஆஃப்டர் 30 ஹவர்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணது. 30 ஹவர்ஸ் கழிச்சு டெஸ்ட்ராயர் டேக்கன் அவுட். டெஸ்ட்ராயர் இல்லாம போறாங்க. டெஸ்ட்ராயர் இல்ல. அப்ப டெஸ்ட்ராயர்னா இந்த இடத்துல ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்ப டெஸ்ட்ராயர் இல்லைன்னா யாருக்குவா, பில்டர் மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல பில்டர் மட்டும் தான் இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ இது என்னது, 30 ஹவர்ஸ். ஆஃப்டர் 30 ஹவர்ஸ் கழிச்சு டெஸ்ட்ராயர் எடுத்தாங்க, டேக்கன் அவுட். Then how long did it take to build the wall? அப்போ அந்த ஃபுல் வால, அந்த ஃபுல் ஒர்க் இங்க ஃபினிஷ் ஆகுது. How longனா இந்த क्वेश्चन மார்க். இங்க how long மொத்தம் அந்த வால் கட்டி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஹவர்ஸ், எத்தனை ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அது எவ்வளவு நேரம் ஆகும், இதுதான் கொஸ்டின். சோ நம்ம சிம்பிளா மேப் வச்சு இந்த மாதிரி நம்ம மாடல் ஏற்கனவே போட்டிருக்கோம். சோ இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? எல்சிஎம் எடுக்கும் போது பிகர் நம்பர், பெரிய நம்பர், சின்ன நம்பர்ல பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் போகுமா, கரெக்டா போவாது. அப்போ இதோட மல்டிபிள், இதோட அடுத்த இது வந்து 2 பெருக்குனா 100. 100ல 20 போகும். ஸோ எத்தனை வாட்டி போகும், 100ல 5 டைம்ஸ் போகும். அது மாதிரி 100ல 50 எத்தனை வாட்டி போகும், 2 டைம்ஸ் போகும். ஆனா இந்த ஒரு விஷயம், வெறும் 2 போடக்கூடாது, -2 போடணும். ஏன்னா இந்த டெஸ்ட்ராயர்ன்றது வந்து மைனஸ், பில்டுன்றவரு பிளஸ். அவர் அடுக்கிறாரு, அவரு உடைக்கிறாரு, டெஸ்ட்ராய் பண்றாரு. அதனால இந்த எஃபிஷியன்சி வந்து மைனஸ். இவர் கட்டல, இவரு உடைக்கிறாரு. ஸோ அதனால அது -2 போடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இவங்க இந்த ஒர்க்கு பிளஸ் இந்த ஒர்க்கு சேர்ந்தாதான் டோட்டல் ஒர்க் இல்லையா? ஸோ இந்த பி பிளஸ் டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஃபுல் ஒர்க் பண்ணிருப்பாங்களா? இல்ல, இவரு இவ்வளவுதானே ஒர்க் பண்ணிருக்காரு, இவரு இந்த ஒர்க் பண்ணிருக்காரு இல்லையா? அதனால சம் ஒர்க், கொஞ்சம் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நாள் பண்ணிருக்காரு இவரு, 30 ஹவர்ஸ். 30 இன்டு இங்க பிக்கு எவ்வளவு நம்மளுக்கு எஃபிஷியன்சி 5, டிக்கு எவ்வளவு -2. அப்போ 5 - 2 எவ்வளவு, 3. சோ ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணா 90. சோ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், எல்சிஎம் டோட்டல் ஒர்க். இப்போ இந்த 90ன்றது சம் ஒர்க். இப்போ டோட்டல் சம் ஒர்க் நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு, 10 கிடைக்கும். சோ இப்போ இந்த 10ன்றது என்ன, ரிமைனிங் ஒர்க். 10ன்றது என்ன, ரிமைனிங் ஒர்க். இப்போ சம் ஒர்க் யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ ரிமைனிங் ஒர்க் யார் பண்ணுவா, பின்றாரு ரிமைனிங் ஒர்க் பண்ணலாம். அப்போ பி இஸ் ரிமைனிங் ஒர்க். அவரோட
பி எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காரு, எவ்வளவு மணி நேரம், the total hours இது 30 hours. அப்போ இந்த துண்டு வேணா மொத்த hours தெரியாது, அதுல 30 மைனஸ் பண்ணாதான். அப்போ கொஸ்டின் மார்க் மைனஸ் 30 இதுதான் இவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். அப்புறம் B யோட எஃபிஷியன்சி போட்டோம்னா B யோட எஃபிஷியன்சி நமக்கு என்ன தெரியும், B யோட எஃபிஷியன்சி 5. அப்போ B யோட எஃபிஷியன்சி 5. இங்க என்ன அவர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருப்பாரு, கொஸ்டின் மார்க் மைனஸ் 30 இல்லையா. சோ இப்போ இங்க இருந்து இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், கொஸ்டின் மார்க் மைனஸ் 30 ஈக்குவல் டு 10/5 which is 2. அப்போ question mark equal to 2 plus 30 equal to 32 is your answer, which is here. That is 32 hours. Okay. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். A completes 2/5 part of the work in a stage. First statement. Second, after that he calls B and they together finish the remaining work in 6 days. Second statement. If B alone takes 100/6 days, then find the value of X. So, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், A completes full ஒர்க்கா பாத்தீங்கன்னா இல்ல 2/5 part of work. என்னன்னா 2/5 ஒர்க் இல்லையா, 2/5 ஒர்க், ஃபுல் ஒர்க் கிடையாது. எவ்வளவு டேஸ், எக்ஸ் டேஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் தட் ஹி கால்ஸ் ஆர் பி கூப்பிடுறாரு, தேனா யாரு, அவங்க ரெண்டு பேரும். அப்போ தே டுகெதர்னா ரெண்டு பிளஸ் finish the remaining work in 6 days. இப்போ இவங்க ஃபுல் ஒர்க் இல்லையா, அப்ப ரிமைனிங் ஒர்க்ல வந்து யார கூப்பிடுறாங்க, பி கூப்பிடுறாங்க. அப்போ A plus B, A plus B வந்து இது சம் ஒர்க் முடிச்சிருக்காங்க, ரிமைனிங் ஒர்க் 5ல 2 முடிச்சிருக்காங்க. அப்போ மீதி எவ்வளவு இருக்கு, 3/5 ஒர்க் தான் ரிமைனிங் ஒர்க். ஸோ இந்த ரிமைனிங் ஒர்க் அடிச்சீங்கன்னா அவர் முடிச்சது 2/5ல, ரிமைனிங் ஒர்க் இவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 6 days. ஓகே, if B alone takes 100/6 days, B மட்டும் எவ்வளவு எடுக்கிறாரு, 100/6 days. 100/6 days. Sorry, B alone take full work. எவ்வளவு days, 100/6 days. ஏன் இப்போ வந்து நம்ம takes 100/6 அப்படின்னா அவர் மட்டும் ஃபுல் ஒர்க்க பண்ணா, பார்ட் ஒர்க் இல்ல, ஃபுல் ஒர்க் அவர் மட்டும் பண்ணா 100/6 days வருது. Then find the value of X. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தா, நம்ம எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம எல்சிஎம் எப்போ எடுப்போம்னா ஃபுல் ஒர்க்கு தான் எடுப்போம், ஃபுல் ஒர்க்கு தான் நம்ம எல்சிஎம் எடுப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2/5 ஒர்க் இருக்கு, அது எப்படி ஃபுல் ஒர்க்கா மாத்துறது, ஃபுல் ஒர்க்கா மாத்தோம்னா இங்க உள்ள டேஸ், இங்க உள்ள ஒர்க்க வந்து ரெசிப்ரோக்கல். ஓ 5/2, 2/5 எப்படி எழுதணும், 5/2. இதுதான் ஃபுல் ஒர்க்குள்ள டேஸ், புரிஞ்சுச்சா. அதுக்கப்புறம் இதுவும் ஃபுல் ஒர்க் கிடையாது, இதையும் ஃபுல் ஒர்க்கா மாத்தணும், 3/5 ஒர்க் தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து 6 into 5/3, 5/3. அப்போ கட் பண்ணோம்னா 2, 2 into 5 equal to 10. இதான் 10ன்றது ஃபுல் ஒர்க்கோட டேஸ். இந்த டேஸ் வந்து 5x/2 அல்லது x/5/2. இது 10, இது 100/6. இது எல்லாமே என்னது, ஃபுல் ஒர்க்கோட டேஸ். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 10 100/6 x/5/2. இந்த x இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கிறது கஷ்டம், வெறும் நம்பருக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் உள்ளதுக்கு மட்டும் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். இது 10, இது 100/6. எப்பவுமே நான் வந்து by 6 எடுத்ததுன்னா, இப்போ 100/6 அப்படின்றதுனால நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், கீழே உள்ள நம்பரை பத்தி கவலை பண்ண தேவையில்லை. we need not worry about by 6. நியூமரேட்டர் மட்டும் பார்க்கணும். 100 10. அப்போ எல்சிஎம் கண்டிப்பா 100 தான் டோட்டல் ஒர்க், அதுதான் எல்சிஎம் இல்லையா. டோட்டல் ஒர்க்ன்றது 100. சோ இப்போ நம்ம எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம், D into E equal to ஒர்க் இல்லையா. எஃபிஷியன்சி 100/10 எவ்வளோ, 10 by 100/6. 100
divided by 100 by 6 என்ன ஆகும் 6 மேல வரும் 100 வந்து கேன்சல் ஆயிட்டு 6 மேல வரும் அப்போ நமக்கு இதோட எஃபிஷியன்சி என்ன வருது 6 இல்லையா அப்போ b என்ன 6 இல்லையா b க்கு 6 அப்போ a plus b க்கு என்ன ஆகுது 10 a plus b க்கு 10 எஃபிஷியன்சி அப்போ b க்கு 6 னா இதுக்கு எவ்வளவு வரும் 4 இல்லையா இங்க எவ்வளவு 4 எப்படி ஃபில் அப் பண்றோம் தெரியுதா b க்கு எஃபிஷியன்சி 6 அதே b க்கு 6 போட்டோம் பட் a plus b க்கு எவ்வளவு எஃபிஷியன்சி 10 அப்போ 10 வந்து 6 plus என்ன வந்தா 10 வரும் 6 plus 4 வந்தா தான் 10 அப்போ a க்கு 4 அப்போ a க்கு 4 அப்போ a க்கு 4 னா இங்க இந்த எஃபிஷியன்சி ஏதாவது காப்பி பண்ணிக்கலாம் 4 ஈக்குவல் டு இங்க நமக்கு என்னது ஃபுல் ஒர்க் அப்போ ஃபுல் ஒர்க்குக்கு நமக்கு எவ்வளவு இது 100 அப்போ இப்போ அந்த 100 இங்க காப்பி பண்ணிக்கலாம் இப்போ இங்க ரிவர்ஸ்ல போறோம் ரிவர்ஸ்ல காப்பி பண்ணி போறோம் இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு இல்லையா அப்போ x into 5/2 into 4 equal to 100 அப்போ 2 2s are 5 10x equal to 100 அப்போ x equal to 100 by 10 equal to 10 so x என்னது 10 days okay so I repeat that question very easy so என்னன்னா நம்ம அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதும் என்ன சொல்றாங்க ஏ கம்ப்ளீட் பண்றாரு ஃபுல் ஒர்க் இல்ல 2/2 பார்ட் ஆஃப் தி ஒர்க் எதனால டேஸ் கொடுக்கல எக்ஸ் டேஸ் கொடுக்கலாம் நம்ம எப்பவும் போல எழுதிடும் ஆஃப்டர் தட் ஹி காட்ஸ் தி டி கூப்பிடுறாரு தே டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து ரிமைனிங் ஒர்க் சொல்றாங்க ஃபுல் ஒர்க் இல்ல இவங்க ஏவோட பிடிச்சது போக ரிமைனிங் ஒர்க்ன்றதுனால 5 லெட்டர் போச்சு 3/5 ஒர்க் தான் ரிமைனிங் ஒர்க் அது எவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க 6 டேஸ் கொடுத்துருவாங்க அப்ப டேஸ் நேரம் 6 போட்டாங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க b alone takes 100 by day b மட்டும் ஃபுல் வேலை செஞ்சாங்க இவர் வந்து பார்ட் வேலை கிடையாது b வந்து ஃபுல் வேலை செஞ்சாங்க 100 by day ஏன் சார் இந்த டேஸ் நேரா போடல அப்படின்னு நீங்க கேட்கலாம் இவர் வந்து இவங்கள மாதிரி பார்ஷியல் ஒர்க் கிடையாது ஃபுல் ஒர்க் அப்போ அவரை வந்து அந்த டேஸ் தனியா போடணும் அப்போ 100 by 6 days இங்க போட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க இந்த எக்ஸ் என்ன கண்டுபிடி அப்படின்றாங்க சோ நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே பார்ட் ஒர்க்க ஃபுல் ஒர்க்கா மாத்துறதுக்கு என்னது பார்ட் ஒர்க்ல உள்ள டேஸ் இன்டு அந்த பார்ஷியல் ஒர்க்க ரெசிப்ரோக்கல் ஏன் அப்படி ரெசிப்ரோக்கல் பண்றோம் டேஸ் வந்து நம்ம ஒர்க்கோட ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா நம்மளுக்கு இது வருது அதே மாதிரி இந்த ஃபுல் ஒர்க்க மாத்தோம்னா இந்த டேஸ் வந்து இந்த ஒர்க்க தலைகீழா போட்டோம்னா நம்ம கட் பண்ணா நம்ம இதோட 10 days வருது அப்போ ஃபுல் ஒர்க்குக்கு 10 days a plus d அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இது ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்தாங்க இப்போ நம்மளுக்கு இது ஃபுல் ஒர்க் மூணுதோட நம்பர் டேஸ் தான் நம்ம இது எல்சிஎம் எடுக்கணும் அப்போ எல்சிஎம் எடுக்கும் போது இதுல எக்ஸ் இருக்கு சோ அதுக்கு வச்சு நம்ம எல்சிஎம் எடுக்க கூடாது அதனால நம்ம இது 10 இருக்கு இதுல 100 by 6 இருக்கு இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் பை 6 வந்து மறந்துடணும் இந்த 100 10 100 மட்டும் அது ரெண்டுத்துக்கு மட்டும் எல்சிஎம் தான் 100 ஆனா மறந்து வந்து எல்சிஎம் எடுக்கிற வரலாம் தான் ஆனா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது இது டிவைடட் பை 10 போட்டு 100 டிவைட் பை வெறும் 100 போடக்கூடாது 100 டிவைட் பை 100 by 6 போடணும் அப்பதான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும் 6 கிடைக்கும் இப்ப எஃபிஷியன்சி இங்க காப்பி பண்றோம் 6 அதே எஃபிஷியன்சி இங்கேயும் காப்பி பண்றோம் ஆனா இந்த மொத்த எஃபிஷியன்சி எதுனா இது 10 அப்ப 6 இது இருந்தா 8 கண்டிப்பா என்ன வரும் 4 அப்பதான் 10 வரும் அப்ப அது 4 இங்க காப்பி பண்ணிடும் இந்த எஃபிஷியன்சி தான் இங்க எஃபிஷியன்சி ஃபுல் ஒர்க் அப்ப இங்க 4 கொடுக்கணும் அப்ப நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது அப்ப x into 5/2 into 4 equal to 100 இத கட் பண்ணோம்னா 10x equal to 100 x equal to 100 by 10 equal to 10 so this is the way you manage இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம வேரியஸ் டைப்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம் ஸோ இதை தவிர நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா கணக்கு டைம் அண்ட் ஒர்க்ல உங்களுக்கு போட முடியல அப்படின்னா கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க அதை நான் வந்து தனியா அதை தனி வீடியோ போட்டு ஐ வில் சால்வ் ஓகே ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் எல்லா சமயம் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்